இது எல்லாத்துக்கும் காரணம் தெரியும். இதை பண்ணவன் ஏன் பண்ண, எதுக்கு பண்ண, எப்படி பண்ண? நியூஃபிலிமாலயா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பத்திரிகையாளர் ஆர்.எஸ். கார்த்திக். என் அருகில் சக்தி சரவணன். வணக்கம். நாங்கள் ரெண்டு பேரும் இந்த வீடியோவில் விமர்சன விவாதம் பகுதியில் பார்க்க இருக்கிற படம் இந்திரா. இந்திரா நான் ஒரு டைட்டில். இந்திரானாலே நமக்கு இந்திரா காந்தி அம்மையார் நினைக்கு வருவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்திரான்னா நம்ம சுகாசினியோட சொந்தக்காரம்மா, அந்த பொண்ணு நடித்த படம் ஞாபகம் வரும். இது என்ன இந்திரா அந்த மாதிரி ஏதாவது ஃபீமேல் சப்ஜெக்டாக தான் இருக்கும்னு நினச்சிட்டு நான் போனேங்க. ஆனால் ஆமாம், இதில் என்னடா வசந்த ரவி பண்ண போகிறாருன்னு பார்த்தா படத்தில் ஃபீமேலே கொஞ்ச நேரம் தான் வராங்க. 2-3 கேரக்டர் வருது, எல்லாத்தையும் முதல் பாதியிலேயே முடிச்சு விட்டுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிரைம் த்ரில்லர், சஸ்பென்ஸ் த்ரில்லர். ஹீரோவோட பேர் தான் இந்திரா. நம்ம இந்த இந்திரன், இந்திரகுமாரன் இப்படிலாம் பேர் வைப்போம்ல, அதாவது இந்திரலோகத்தை ஆள்ற இந்திரனை மீன் பண்ணி வைப்போம் இல்லைங்களா, அந்த மாதிரி தான் இந்திரா அவரோட கேரக்டர். அவருடைய காதல் மனைவி கயல், அவங்க ஒரு பெரிய நடிகை. அவங்களுக்கு நான் சொல்கிறேன், அவங்க 2-3 தமிழ் படத்தில் நடிச்சிருக்காங்க, நிறைய தெலுங்கு படத்தில். மகரன் பிரசாதா, நல்ல பிரசாதா நல்லா பண்ணியிருக்கிறாங்க. இந்த படத்துலையும் அவ்வளோ அழகு. ஆனால் கொஞ்ச நேரம் தான் நமக்கு பார்க்கறதுக்கு கொடுப்பேன்னு, என்ன ஏதுங்கிறத நம்ம பார்ப்போம். அவங்க இல்லாமல் இன்னொரு ஹீரோயின் இருக்காங்க படத்தில், அது செகண்ட் ஹீரோயின் மாதிரி, அனிகா சுரேந்திரன். வேற லெவல். அனிகா வந்து உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், நிறைய படங்கள். ஆமா, நம்ம அஜித், விஸ்வாசம், இன்னும் நிறைய படங்கள்ல மகளா, பருவ மங்கையாலாம் நடிச்சிருப்பாங்க. இதுலயும் இருக்காங்க. வளர்ந்துட்டு பிறகு ஒரு கதாநாயகி செகண்ட் ஹீரோயின் லுக்ல நல்லாவே பண்ணியிருக்காங்க. என்ன கதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 வரியில சொல்லிடலாம். அந்த ஒரு பக்கம் குடியார போலீஸ் ஆஃபீஸர், இன்ஸ்பெக்டர் திருவான்மையூர் இன்ஸ்பெக்டர் ஜீப் எடுத்துட்டு போய் மோதி போலீஸ் ஜீப்பை கண்டம் பண்ணிடுறாரு. அதனால சஸ்பென்ஷன்ல இருக்காரு. திருப்பி வேலைக்கு சேர்த்துக்கலாமா வேணாமாங்கிற முடிவில் இருக்காங்க. அதனாலேயே இன்னும் அதிகமாக குடிக்கிறாரு, கிளாஸை உடைக்கிறாரு. இதை கவனிக்கிற கமிஷனர் ஆஃபீஸில் இவரை காத்திருப்பு பட்டியலையே வச்சிருக்காங்க. இவருக்கு அழகான மனைவி. அந்த மனைவியும் நம்ம ஃபர்ஸ்ட்ல பேசாம ரொம்ப 2 பேருக்குள்ளார ஏதோ ஒரு ஊழல் இருக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. காதல் மனைவி தான், நான் ஒரு ஊழல் இருக்குது. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் சங்கிலி தொடர கொலைகள். அதுவும் என்னன்னா, கொலை பண்ணி ஆம்பளை பொம்பளை ஒரு தேட்டர்ல ஒரு கொலை ஒரு விலை மாதுவை கூட்டு வந்தவொடனே பாத்ரூம்ல வச்சு கொண்டு இருக்கிறாங்க. கையை இவ்வளவு தூரம் மணிக்கட்டோட வெட்டிடுறாப்புல. ஒரு லெஃப்ட் ஹேண்டு, ரைட் ஹேண்டு, லெஃப்ட் ஹேண்டு வெட்டிடுறாப்புல. அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ஒரு லேடி கொலை, அப்புறம் ஒரு ஒயின் ஷாப்ல ஒருத்தன் கொலை, அப்புறம் இவர் நம்ம போலீஸ் ஆஃபீஸர் இருக்காருல்ல, இவரு மனைவியும் கொலை. சைக்கோ கில்லர் தான் சொல்றாங்க. போலீஸ் இன்வெஸ்டிகேஷனுக்கு வர்றாரு கல்யாண், நம்ம டான்ஸ் மாஸ்டர் கல்யாண் வர்றாரு. இதே திருவான்மையூர்ல இவர் இருந்த போஸ்டிங்ல அவர் இருக்கிறாரு, இன்ஸ்பெக்டர் வர்றாரு. இவரு மேலேயே அவர் ஒரு சந்தேகம் பண்றாரு, நமக்கும் சந்தேகம் வருது கண்டிப்பா. ஆனா எல்லாம் கைவெட்டி கொண்டதுனால அந்த சைக்கோ கொலையாளி தான் இவரு தேடி பிடிச்சா அவனை அடிக்கிறாரு. அப்ப நமக்கு வந்து கிளியர் ஆகுது, என்னடா அது இவரு தான் பண்ணிருப்பாரோ அப்படின்ட்டு. இல்ல பண்ணிருக்க மாட்டாரு, இல்லைன்னா தேடி பிடிச்சி ஏன் அடிக்க போறாப்புல. இவருக்கு உதவுறாப்புல நம்ம ராஜ்குமார், அந்த நடிகர். அவர் வந்து போலீஸ் சப் இன்ஸ்பெக்டர். இல்ல சார், அவன் வந்து குடிப்பான வழிய இந்த மாதிரி கேரக்டர் இல்ல அப்படின்னு சொல்லி போலீஸ் உயரதிகாரிகள்ட்ட எல்லாம் சொல்றாரு. நம்ம கஜராஜ் வர்றாரு, கார்த்திக் சுப்ராஜோட அப்பா, நிஜத்துல அருமையா நடிச்சிருக்கிறாரு. ஆனா பையன் கோடியா சம்பாதிக்கிற டைரக்டர், இன்னமும் இன்னொருத்தர் காலாலெல்லாம் மிதிப்பட்டு அடிபட்டு நடிப்பு நேர்கள் ரவி எல்லாம் வராங்க. என்னடான்னு பார்த்தா கட்சியில கொன்னது அந்த குற்றவாளியை சைக்கோவை பிடிச்சிடுறாங்க. அவங்க நமக்கு ஸ்கிரீன்ல நமக்கே காமிச்சிட்டு வராங்க. யாரு? நம்ம ஜெயிலர் சுனில் தான். டான்ஸ் ஆடிக்கிட்டே கொலை பண்றாரு, குடிச்சுக்கிட்டே அடிக்கிறாரு. சைக்கோ கொலையாளி. அவருக்கு கொலை பண்ணலாம் கை காலெல்லாம் நடுங்கிடுது, நடுக்காடுதாலே கொலை பண்ணி ஆகணும் யாரையாவது, அப்படி ஒரு கேரக்டர். ஆனா குடிச்சுக்கிட்டே கொள்றாரு. பார்த்தா கூப்பிட்டு வச்சு இவரும் வெளுக்கிறாரு. இவனை பிடிச்சி கொண்டு வந்து ஸ்டேஷன்ல நிப்பாட்டுறாரு. யாரு? பொறுப்புல இருக்க கல்யாணம் எல்லாம் பிடிக்க முடியல, நம்மால் வசந்த ரவி பிடிச்சிடுறாரு. நிறுத்துனா இதெல்லாம் யாரு? இந்த கொலையெல்லாம் நான் பண்ணேன். இந்த பொண்ணு யாரு? இவ்வளவு அழகா இருக்கவள எவன்டா கொன்னது அப்படின்னு கேட்கிறாரு. போலீஸே பக்குன்னு ஆகுது. கல்யாணம் உடனே நான் சொல்ல இவன் தான் அப்படின்ட்டு நம்ம வசந்த ரவியை காமிக்கிறாரு. ஆனா வசந்த ரவி அப்படியே அதிர்ச்சி ஆகி போயிருக்கிறாப்புல. இவரும் கொலை பண்ணலாம், யாரு? அதுதாங்க கதை, அதுதான் இந்திரா. அப்படி வேற யாரும் இருந்தா அவனை இல்ல அவங்கள இந்திரா என்ன பண்றாரு, ஏது பண்றாரு, அவருக்கு சட்டப்படி தண்டனை கிடைச்சுதா இல்லையா,
இல்ல அந்த கொலையை கொண்டவங்கள போலீஸ் கண்டுபிடிச்சுதான் இல்லையா? இந்திரா கண்டுபிடிச்சாரா என்னங்கெல்லாம் வேற லெவல்ல. எனக்கு இந்த படத்துல என்ன பியூட்டின்னாங்க, படம் கொஞ்சம் ஸ்லோவா ஆரம்பிச்சு அப்புறம் வேகமா நகருது. எனக்கு என்ன பியூட்டினா, நான் வந்து நம்ம ஒரு 30-31 வருஷம் அனுபவத்துல இதுக்கப்புறம் இதாயா சீனு அப்படின்னு ஒண்ணு யூகிச்சிருவோம். இந்த கதையை யூகிக்கவே முடியல. சரி, இவ்வளவு தூரம் இவங்க அப்படி மாத்தி சொல்லியிருக்காங்க, இதுக்கப்புறம் இதுக்குள்ளாரதான் வருவாங்கன்னா அங்கேயும் யூகிக்க முடியல. ஆனா செகண்ட் ஹாப்ல ட்விஸ்ட் மேல ட்விஸ்டா இருக்குது. மறந்து போறோம், இப்படிலாம் நடக்குதா உலகத்துலன்னு. இதுல கொடூரம், இது ஒரு உண்மை சம்பவமா? அப்ப பாத்துங்க, இது சினிமாவில் பார்க்குறப்பே நம்மளால யூகிக்க முடியல. இந்த கொலைகேசையும் கண்டுபிடிச்சி போலீஸ் வந்து பண்ணியிருக்காங்கன்னா நம்ம போலீஸ் துறைக்கு ஒரு சல்யூட் வச்சே ஆகணும். அவங்கள வந்து கண்டபடி திட்டுறோம் நம்ம. ஒரு கைதி அழைச்சிட்டு போய் கொண்டுட்டாங்க, போயிட்டாங்க, போயிட்டாங்க. எவ்வளோ சிக்கல் இந்த மாதிரி கேஸ்லாம் எப்படி கண்டுபிடிக்கிறாங்கிறது கிளைமாக்ஸில் அழகாக போடுறாங்க. தப்பு செஞ்சவன் தண்டனை அனுபவிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லி. உண்மையாக அதோட எண்டு கார்டு போடுறப்ப படம் வேற லெவலில் இருக்குது. யூகிக்கவே முடியாத ஒரு கதைங்கிறப்போ அவங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ஏன் இருந்தாங்கன்னு செகண்ட் ஹாப்ல அது ஒரு விளக்கம். அது பகீர் இருக்கு நமக்கு, வயிறு அப்படி பத்தி நெஞ்சு அடைக்குதுங்க. அது உண்மையாக அருமையாக டேரக்டர் உண்மையாக விஷயம் அது. அது மாதிரி இந்த படத்தை வந்து நடிச்சிருக்கிற நடிகர்கள் முதல்ல அவங்கள சொல்லிடுவோம். வசந்த் ரவி அந்த இந்திராவாவே வாழ்ந்துருக்கிறார். அந்த போதை அடிச்சுட்டு நிற்கிற கேரக்டருக்கு அவரை விட்டா தமிழ் சினிமாவில் ஆளே கிடையாது. அதாவது தண்ணி அடிச்சா வேற மாதிரி இருக்கும், போதைப் பொருள் உட்கொண்டா சில முகம்தான். அதை அக்யூரேட்டா இவர் நடிச்ச தரமணிலேருந்து இவர் கேரக்டர் இந்த மாதிரி தான் இருக்கும். செலக்ட் பண்ணி மனுஷன் அது மாதிரி யூகிக்க முடியாத கதையை தான் நடிப்பாரு. இதுலயும் அதை அழகா பண்ணியிருக்காரு. உண்மையாக அவ்வளோ பெரிய ஹோட்டல் அதிபரோட பையன், ஆனா நடிப்புக்காக தன்னுடைய உடலை வருத்திக்கிட்டு பிரமாதமா நடிச்சிருக்காரு. ரொம்ப கஷ்டப்பட்டு நடிச்சுன்னு, ஆனா அந்த அளவுக்கு கட்டி அழுது நடிச்சிருக்கிறாரு. வெட்டுக்காயம் குத்துக்காயம்லாம் இருக்குது. வசந்த் ரவி இந்திராவாவே வாழ்ந்திருக்கிறாரு. சுனில் அபிமன்யுங்கிற அந்த கேரக்டர்ல அசத்திருக்கிற மனுஷன். படம் வந்து தெலுங்குக்கு மட்டும் தெலுங்கு பேசி போகுதான், கன்னட மலையாளத்துலாம் ரிலீஸ் பண்ணிட்டாங்களாம். உண்மையா இந்த மாதிரி படங்கள் பேன் இந்தியா வந்தா உண்மையா தமிழ்ல இப்படிலாம் சைக்கோ த்ரில்லர் வருதான்னு புருவம் உயர்த்தி பார்ப்பாங்க. சுனில கொண்டாடுவாங்க இந்த படம். நல்லா இருக்குது. மகரின் பிரசுதா ஹீரோயின் கண்ணுலயே இருக்குது அந்த பொண்ணு. அந்த பொண்ணை காலி பண்ணிடுறாங்க, ஆனா அது என் கண்ணுக்குள்ளாரே இருக்குது, காலியாக மாட்டேங்குது. நல்லா நடிச்சிருக்கு. லிப் லாக் வேற இருக்குது வசந்த் ரவியோட. நீ கரெக்டா புடிச்சிருவீங்க, பிரமாதம். அனிகா சுரேந்திரன், மதியா மறக்க முடியாத ஏழை குடும்பத்து பெண்ணா வாழ்ந்திருக்கிறாங்க. கல்யாண்குமார், உண்மையா நாகேந்திரா அந்த கேரக்டர்ல கல்யாண்குமார் விட்டா ஆளே கிடையாதுங்க. அந்த போலீஸ் ஆமா ரஃபா. அதே மாதிரி ராஜ்குமார் அந்த சப் இன்ஸ்பெக்டரா, இவரு நண்பரையும் விட்டு கொடுக்க முடியல, போலீஸ் விட்டு கொடுக்க முடியல, அவரால் அழகா பண்ணியிருக்காப்புல. அதே மாதிரி நிழல்கள் ரவி, இன்னும் பலர் இருக்கிறாங்க. பாய்ஸ் ராஜன் அருமையா பண்ணியிருக்காப்புல. பாய்ஸ் ராஜன்லாம் இப்படி சொல்லிட்டே போகலாம். ஆமா, ஜெயிலர் சுனில் சொல்லியாச்சு, எல்லாருமே சொல்லியாச்சு. இந்த படத்தை ஜேஎஸ்எம் மூவி பேனர்ல அவரோட இணைந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸ் ரெண்டு பேர், ஜேஎஸ்எம் மூவி, எம்பரர் என்டர்டைன்மெண்ட். ஜேஎஸ்எம் மூவி சார்பா ஜாஃபர் சாதிக் தயாரிச்சிருக்கிறாரு. இர்ஃபான் மாலிக் வந்து எம்பரர் மூவி சார்பா தயாரிச்சிருக்கிறாரு. இந்த படத்தை தமிழ்நாடு ஃபுல்லா தியேட்டரிக்கல் ரிலீஸ் பண்ணியிருக்கிறது டைட்டன் ஆர்ட்ஸ் ஆர் ரவீந்திரன். டைட்டன் ஆர்ட்ஸ்னா அது உங்களுக்கு தெரியும், பெரிய லெவல் படங்களை தான் பண்ணுவாங்க. இந்த படத்தையும் அழகா பண்ணியிருக்கிறாங்க. இந்த படத்தை சபரிஷ் நந்தா, உண்மையா எங்கங்க எவ்வளவு நாள் இருந்தீங்க, அழகா பண்ணிருக்கீங்க. செட்டில்டா இருக்குது. ஒரு கிரைம் த்ரில்லர் நம்புறபடி யூகிக்க முடியாதபடி இருக்கணும், அது கரெக்டா இருக்குது இந்த படத்துல. உண்மையா பாராட்டணும். குறை இல்லாம இல்ல, ஒன்னு ரெண்டு குறைகள் சின்ன சின்னதா இருக்குது, ஆனா அது கதையோட்டத்துல தெரியல. மறந்துடுறோம். பிரபு ராகவோட போட்டோகிராபி ஆகட்டும், ஆமா, அஜ்மல் தாஸின் அவருடைய மியூசிக், ஒரிஜினல் பேக்ரவுண்ட் எல்லாமே ஓகே. அது மாதிரி பிரவீன் காயலோட படத்தொகுப்பு முன்பாதியில இன்னும் கொஞ்சம் ஷேர் பண்ணிருக்கலாம், ஆனா பின்பாதி விறுவிறுப்பா இருக்குது. முன்பாதி கூட பெருசா ஒன்றும் ஷேர் பண்ண வேண்டியது, நல்லா இருக்கு. சுனில் கேரக்டர் அதுவும் குடிச்சிட்டு அவர் ஒயின் ஷாப்ல நம்ம அந்த மாதிரி மனிதர்களை பார்த்துருப்போம் இல்லையா, சின்ன கோவம் வந்து கூட அவன் கொலை பண்றதுக்கு போயிடுவானுங்க. அந்த மாதிரி கேரக்டர் அழகா பண்ணிருக்காங்க. உண்மையாகவே இந்த படத்துல இன்னொரு கேரக்டர் நடிப்பு மது நடிச்சிருக்காப்புல. அவர் மறைந்த புகைப்பட கலைஞர் ஜேவியோட மகன். இந்த படத்துலையும் ப்ரொடக்ஷன் சைடில் ஒர்க் பண்ணியிருக்காரு. அழகா ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டர் கேரக்டர்ல கஜராஜ் மாதிரியே கொஞ்ச நேரம் வந்தாலும் மனசுல நிற்கிறாரு. நல்லா பண்ணியிருக்கிறாப்புல. எல்லாருமே நல்லா பண்ணியிருக்கிறாங்க. உண்மையா ஒரு யூகிக்க முடியாத கிரைம் த்ரில்லர் பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த வாரம் இந்திராவை போய் பாருங்க. கண்டிப்பா உங்களை ஃபுல்லா என்டர்டைன் பண்ணும். சீட்டோட நுனியிலேயே உங்களை உட்கார வச்சிருக்கோம். போன வாரம் ஜெயிலரை பார்த்திருப்பீங்க, ஜெயிலர்ல கூலி. போன வாரம் எல்லாம் கூலியை பார்த்திருப்பீங்க. இந்த வாரம் உங்களுக்கு கேப்டன் பிரபாகரனோட போட்டி போட்டு விருந்துக்கு வந்திருக்குது இந்திரா. எல்லோரும்
இருக்கையிலே குந்துரா அப்படின்ற மாதிரி உங்களை உட்கார வைக்கிற மாதிரி ஒரு படம் வந்திருக்குதுங்க. கிரைம் த்ரில்லரில் உங்களை ஃபுல்லி சாட்டிஸ்ஃபைட் பண்ணும். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.